கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான சிந்தனை பகுதியை நாம் கொஞ்சம் நேரம் எடுத்து சிந்திச்சு பார்க்கலாம். நான் தான், என்னால் தான்ன்ற எண்ணம் பொதுவாக மனுஷங்களுக்கு தானாக இருக்கக்கூடிய ஒன்று. பெருமை உள்ள நபர்களை வெறுக்கிறது சுலபம், ஆனால் அந்த பெருமையை நமக்குள்ளே அழிக்கிறது ரொம்பவே கடினம். கர்த்தர் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறாருன்னு வேதம் சொல்கிறத நாம் அறிஞ்சிருக்கிறோம். எத்தனை சிந்தனை பகுதியில் இதை குறித்து தியானிச்சிருக்கிறோம். ஆனால் உள்ளத்தில் மறைஞ்சிருந்து நம்மளுடைய செயல்களில் வெளிப்படக்கூடிய பெருமையை மாற்ற முடியாமல் இன்றைக்கி வர அதை வளர்க்குறவங்களா இருக்கிறோன்றதை நாம் மறுக்கவே முடியாது. வார்த்தைகளில் தாழ்மையாக இருக்கிறத போல தோன்றலாம், ஆனால் செயலில் நாம் நடந்து கொள்ளும்போது அது நிச்சயம் வெளிப்படும். நம்மளை விட பெரியவங்க கிட்ட தாழ்மையாக இருக்கிறதா காட்டிக்கொள்ளலாம், ஆனால் நமக்கு சமமானவர்கள்கிட்டேயோ இல்லை நம்மளை விட தாழ்ந்தவங்க கிட்டேயோ நம்ம எப்படி நடக்கிறோன்றதுல தான் நம்மளுடைய நிஜமான தாழ்மை இருக்குது. தேவன் தம்முடைய சபையில் இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளையும் ஏதோ ஒரு தாளந்தோடு தான் படைச்சிருக்கிறாரு. அதில் எந்த உறுப்பும் பெருசு சின்னதுன்னு இல்லை. எல்லாம் தேவனால் பயன்படுத்தப்படக்கூடிய பாத்திரம்தான் அப்படின்ற எண்ணம் நமக்கு இருக்குன்னா நம்ம நிச்சயம் தாழ்மையுள்ளவர்களாக இருப்போம். கர்த்தருக்காக ஊழியம் செய்யக்கூடிய நிறைய பேர் இன்றைக்கி பெருமையோடு இருக்கிறத நம்ம பார்க்கலாம். ஆனால் நாம் எப்படியாப்பட்ட தாழ்மையோடு இருக்கணுன்றதை இன்றைக்கி கொஞ்சம் நேரம் எடுத்து சிந்திப்போம். ஆஃப்ரிக்காவில் மிஷினரியாக இருந்த ஒருத்தர் தன்னுடைய சொந்த நாட்டுக்கு வந்து திரும்பி போகிற வழியில் கப்பலில் இளம் சுவிசேஷகரான பில்லி கிரகாமோட பயணித்தார். கிரகாம் லண்டனில் இருக்கக்கூடிய ஒரு சபையில் பிரசங்கிக்கும்படி போயிட்டு இருந்தார். பயணத்தப்போ 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. கிரகாம் அவர்கிட்ட ஆஃப்ரிக்காவுடைய ஊழியம் அப்புறம் அவருடைய வாழ்க்கையை பற்றி பல கேள்விகளை கேட்டு அறிஞ்சிக்கிட்டாரு. இவங்க 2 பேருடைய சம்பாஷணைக்கு இடையில் கிரகாம் கிட்ட இருந்த ஏதோ ஒன்று மிஷினரியை ஆழமாக தொட்டுச்சு. அது என்னன்னா, 2 பேருடைய உரையாடலில் கிரகாம் தன்னை பற்றியோ தன்னுடைய விசேஷித்த அனுபவங்களை பற்றியோ பேசவே இல்லை அப்படின்றத பார்த்தாரு. தங்களுடைய கப்பற் பயணத்துடைய முடிவில் அந்த மிஷினரி இளம் பில்லி கிரகாம் கிட்ட உங்களுக்காக நான் என்ன ஜெபிக்கணும்னு சொல்லி கேட்டார். நான் ஒரு தாழ்மையான மனுஷனா தேவனை மட்டும் சுமக்கக்கூடிய பாத்திரமாக இருக்கிறதுக்காக ஜெபிங்க அப்படின்னு சொல்லி கிரகாம் சொன்னார். இந்த பதில் அவருடைய தாழ்மையையும் இருதயத்தினுடைய வாஞ்சையையும் காமிச்சிச்சு. இன்றைக்கி அவர் இந்த உலகத்தில் இல்லை, ஆனால் அவர் உலகத்துடைய மிக சிறந்த சுவிசேஷகராக இருந்தாருன்றதையும் லட்சக்கணக்கான ஜனங்களை ரட்சிப்புக்கு நேராக வழி நடத்தினாருன்றதையும் நமக்கு தெரியும். இருந்தாலும் அவருடைய ஊழிய வெற்றியில் பெருமை அடைஞ்சதா பில்லி கிரகாமை குறித்து யாரும் குற்றம் சாட்டினதே கிடையாது. ஆமாங்க, இவருடைய வாழ்க்கை இளம் ஊழியர்களுக்கு நல்ல முன்மாதிரி இல்லையா? நம்மளுடைய எல்லா ஆவிக்குரிய வரங்களும் ஊழியங்களும் தேவனால் கிருபையாக நமக்கு கொடுக்கப்பட்டது. கர்த்தருடைய வேலையில் நான்ற எண்ணத்துக்கு இடமே கிடையாது. பெருமையல்ல, மனத்தாழ்மையே கிறிஸ்துவ பின்பற்றுவோருடைய அடையாளமாக இருக்கணும். ஆனால் தன்னை பெரியவனாக காட்டிக்கொள்ளக்கூடிய சபை தலைவனாக புதிய ஏற்பாட்டில் எடுத்துக்காட்டாக இருக்கிறவர் தான் தியோதிரேப்பு. இவரை குறித்து முதன்மையாக இருக்க விரும்பினவன்னு வேதம் சொல்லுது. தியோதிரேப்பு மகா பெருமையுடையவனாக தன்னைத்தானே ஊதி பெரியவனாக காட்டிக்கிட்டு மக்களை குற்றம் சாட்டி அன்பான அப்போஸ்தலனான யோவானுக்கு செவி கொடுக்க மறுத்துட்டான். அவன் ஜனங்களை கட்டி எழுப்புறவனா இல்லாமல் கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சான். அவன் தாழ்மையுள்ளம் கொண்டு பணிவிடை செய்யக்கூடிய தலைவனாக இருக்கலை. அவனுடைய இருதயம் தேவனுக்கு முன்னாடி நொறுங்குண்டதாகவும் இருக்கலை. பவுலுடைய வார்த்தையில் சொன்னால் ஒரு சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருந்தான். அருமையான தேவ பிள்ளைகளே, வாழ்க்கையில் எல்லா நிலையிலுள்ள மக்களுடனும் ஏழையும் குறைந்த படிப்புடையவர்களுடனும் இயேசு கிறிஸ்துவை போல் நம்மளை நடந்து கொள்ள செய்கிறது தாழ்மை தான். அதை ஆடையை போல் அணிஞ்சு கொள்வோம். தாழ்மையாக தேவனை சுமப்போம். பிலிப்பியர் 2:3 சொல்கிறபடி ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ண கடவோம்னு ஆவிக்குரிய ஜீவியத்தில் வெற்றியை காண்போம். தேவன் தாமே கிருபையும் தயையும் செய்வாராக. ஆமேன்.